பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதையே குழுவா நிறைய பேரு சேர்ந்து செஞ்சா ஈஸியா முடிஞ்சிடும். அப்படின்னா என்னால தனியா சண்டை போட முடியாத போது என் நண்பர்களை நான் துணைக்க கூட்டிட்டு போகணுமா? சரி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. ஒரு கஷ்டமான வேலையை நிறைய பேர் சேர்ந்து செய்யும் போது அதுல சுலபமா வெற்றி அடைய முடியும். வேலை பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா அது ஈஸியா முடியும். இப்ப வரப்போற கதையில என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. கூடி வாழ்ந்து வெற்றி அடைவோம். ஒரு சமயத்துல கூட்டமாக நிறைய புறாக்கள் தங்களோட அரசர் புறாவோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தன. உணவுக்காக அவைகளெல்லாம் கூட்டமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் அந்த மாதிரி உணவை தேடி ரொம்ப தூரம் பறந்து வந்ததுங்க. எல்லாமே ரொம்ப களைப்பா இருந்தன. யாரும் நம்பிக்கையை இழக்காதீங்க, நமக்கு உணவு கண்டிப்பா கிடைக்கும். நல்லா தேடிக்கிட்டே வாங்க. ஒரு குட்டி புறா கொஞ்சம் முன்னாடி பறந்துகிட்டு இருந்தது. ஒரு மரத்துக்கு கீழே தானியங்கள் இறைந்து கிடப்பதை அது பார்த்தது. கீழே பாருங்க, உணவு இருக்கு, அவளை தொடர்ந்து போய் பார்க்கலாம். உடனே எல்லா புறாக்களும் அவளை பின்தொடர்ந்து போய் அந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. போதுமான அளவுக்கு அதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்த போது திடீர்னு அதுங்க மேல ஒரு வலை விழுந்துச்சு. நாம வசமா மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து நாமளே தப்பிச்சதான் உண்டு, இல்லனா வேற வழியே இல்ல. முடியல அரசே, வலை ரொம்ப கெட்டியா இருக்கு, எங்களால அறுக்க முடியல. இந்த வலையில இருந்து நாம யாரும் தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. நாம எல்லாரும் ஒத்துமையா ஒரு வேலை பண்ணி நம்மோட சக்தியால தான் தப்பிக்கணும். எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும், சரியா? கவனமா கேளுங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பறக்கணும். நான் பறங்கன்னு சொன்னதும் எல்லாரும் வலையோட பறக்க ஆரம்பிக்கணும். நான் சொன்னபடி செஞ்சோன்னா நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அந்த புறா கூட்டம் வலையோட மேல 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 பறக்க ஆரம்பிச்சது. யாருமே வேகத்தை குறைக்காதீங்க, அப்படியே பறந்துகிட்டே வாங்க. ஆலமரத்துக்கு கீழே என் எலி நண்பன் குடும்பத்தோட வசிக்கிறான். அவன் நமக்கு கண்டிப்பா உதவுவான். இன்னும் கொஞ்ச தூரம் போனா அவனோட இடத்துக்கு போயிடலாம். வாங்க. தன்னை நோக்கி பெரிய கூச்சலோட வர புறா கூட்டத்தை பார்த்த எலி எச்சரிக்கையா தன்னோட வலைக்குள்ள போக ஆரம்பிச்சது. என்னாச்சு அவங்களுக்கு? எதுக்கும் நாம உள்ள ஜாக்கிரதையா இருப்போம். எலி நண்பா, நான் தான். வெளியில வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எலி மெதுவா எட்டி பார்த்தது. ஓ நண்பா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? நாங்க எல்லாம் வசமா வலையில மாட்டிக்கிட்டோம். எங்களை இதுல இருந்து விடுவிக்க உன்னால மட்டும்தான் முடியும். வந்து எங்களுக்கு உதவி பண்றியா? நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். சீக்கிரம் வாயேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா முதல்ல ராஜாவான உன்னை நான் விடுவிக்கிறேன். இல்ல, முதல்ல என்னுடைய பிரஜைகளை விடுவி, அதுக்கப்புறம் என்ன விடுவி. அந்த அரச புறாவோட பெருந்தன்மையில மயங்கின அந்த எலி வலைய அறுக்க ஆரம்பிச்சது. சீக்கிரமே எல்லா புறாக்களும் வலையிலிருந்து வெளியே வந்தது. ரொம்ப நன்றி நண்பா, நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லாத, எனக்கு இதுல சந்தோஷம்தான். சரி நண்பா, நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறோம். கவனமா இருங்க, உடம்ப பாத்துக்கங்க. போயிட்டு வாங்க. புறா கூட்டம் எலியிடம் நன்றி கூறிவிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. நம்ம அரசர் ரொம்ப புத்திசாலி, ஒற்றுமையும் உயர்வுன்ற விஷயத்தை நமக்கு உணர்த்திட்டாரு. இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். ஒற்றுமையே உயர்வு தரும். கண்டென்டட், திருப்தி அடைதல். நாயிங், பல்லால் கடித்தல் அல்லது மெல்லுதல். அட்மிரேஷன், விரும்பி ரசித்தல்.